ஆசிரியர் பெருமக்களே மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களே, கிட்டத்தட்ட நம்ம 4 மணிக்குன்னு சொல்லி இப்போ 6 மணி ஆகிடுச்சு. என் மேலே ரொம்ப கோபத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோபங்கள் ரொம்ப இருந்ததுன்னா கடைசியாக போகும்போது அப்படியே கொட்டி தீர்த்துருங்க. அப்போ தான் அது இலவாகாது, அப்படின்னா வன்மையாகாது. அது ஒரு அப்படியே பின்னாடி மகிழ்ச்சியாக மாறிடும். ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இதே இந்த பெசன்ட் லாட்ஜில் 2022 அந்த ஹாலில் நாங்கள் அவார்டு கொடுத்தோம். 2024 இந்த ஹாலில் அவார்டு கொடுத்தோம். 2026 இந்த ஹாலில் அவார்டு கொடுத்தோம். கிட்டத்தட்ட மேடம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேஸ் ராணி மேடம் எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணிவிடுங்க. ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சாரதா பொறியியல் கல்லூரியில் தமிழாசிரியராக இருக்கிறாங்க. இன்றைக்கி தான் அவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு 7-8 வருஷங்களாக இந்த ஃபோரமில் பயணிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பிரைவேட் டீச்சர்ஸ் ஃபோரத்தில் அதாவது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பதவியாக நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் நாங்கள் அட்வைசர் பொறுப்பாளர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இதே மாதிரி நடத்திக்கிட்டு அப்படியே அவார்டு கொடுக்கறது. சார் சொன்ன மாதிரி 6 மாதங்கள் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துவோம். அடுத்த 6 மாதம் பார்த்திங்கன்னா ஜூனியில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இப்போ தஞ்சாவூரில் தான் ஃபஸ்ட் டே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த 12ஆம் தேதி பெரம்பலூர், 19ஆம் தேதி பெரம்பலூரும், காலையில் ஈவினிங் பார்த்திங்கன்னா திண்டுக்கல். இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் விருதுகள் வழங்கி டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி லாஸ்ட் வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா டிசம்பர் 3rd வீக்குள்ளார ஒரு 18 டிஸ்ட்ரிக்ஸை நாங்கள் அவார்டு கொடுத்து முடிச்சிடுவோம். ஸோ இதிலேயே ரிப்பீட்டடாக தொடர்ந்து இது 3வது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ஸில் நாங்கள் அவார்டு கொடுக்குறோம். இது வரைக்கும் இப்போ உங்களை எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸையும் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸையும் நான் வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் பிரின்ஸ்பாலுக்கு என்னுடைய ஹாட்ஸ்அப். அவங்க தான் உங்களை இங்கே வரவேற்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ இப்போ எல்லாரையுமே நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய அச்சீவர்ஸ். இப்போ நம்ம எல்லாரும் இப்போ இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே கெஸ்ட் அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்பெஷல் கெஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான நபர்கள். இந்த இடத்துல இன்னொருத்தரை நம்ம அறிமுகப்படுத்தியாகணும். என்னுடைய நண்பர் இந்துமணி சார். எல்லா ஈவெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடகர் அடுத்த கட்டத்துக்கு என்னை போக சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கான கால நேரங்கள் வரட்டும் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அடுத்த என்னுடைய வெல்விஷர் என்னுடைய நண்பர் அவரும் தமிழ்துறை பேராசிரியர், மொழியில் மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் நம்முடைய சார் அவர்கள். இப்போடைய பேசிக்கு முதல் நீங்கள் சில விஷயங்கள் கவனிச்சிருக்கீங்க. அவருடைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு சார் மொழியினை பற்றும் சரி எங்களை மாதிரியான இருக்கக்கூடிய அமைப்பையும் ஊக்கப்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதர். அந்த இடத்துல இவரை நான் அறிமுகப்படுத்தணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்துட்டாரு. ஸோ அதுக்காக நீங்கள் நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுங்க. சொல்கிற மாதிரி 2வதாக நம்ம பூர்ணிமா மேடம் சொல்லணும். எஸ்ஐபி அபாகஸ் அகாடமி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மேடம் சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே டீச்சர்ஸ். அவங்க கவனிச்சேன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயத்தை அவங்க கவனிக்கல. தலைமையாக இருக்கணும், முதன்மையாக இருக்கணும் விரும்புகிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நான் தான் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த ஃபர்ஸ்ட் கட்டணும்னு நினைச்சது, இந்த அவார்டெலாம் எடுத்து வைக்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம தலைமையாக இருக்கணும்னு விரும்புறது, கீழே இருந்து எல்லாருக்கும் வேலை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ அது இன்னைக்கு இந்த ஒரு பண்பு மேம் அதையும் கவனிச்சாங்க. அந்த மாதிரி எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு நான் நினச்சி தான் ஒவ்வொரு ஷோவும் நான் நடத்திட்டு போயிட்டே இருக்கிறேன். எனக்கு இப்போ 2024 அப்புறம் இந்த ஷோ இப்போ 2026 நடத்துகிறேன். ஆனால் 2024 வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறேன். 2025 பிஷப் தேவதாஸ் சங்கோஸில் டீச்சர்ஸ்க்கான வேலைவாய்ப்பு முகாம் நடத்தினேன். கும்பகோணத்தில் அல்லமின் ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கான வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறேன். ஸோ 2025 நான் உள்ள தஞ்சாவூருக்கு வந்துட்டேன். 2026 இப்போ நான் 26லையும் பார்த்தீங்கன்னா பிஷப் தேவதாஸ் சங்கோஸ் திருப்பி அல்லமின் ஸ்கூல்லையும் நாங்கள் டீச்சர்ஸ்க்கான வேலைவாய்ப்பு முகாம் நடத்தும். இதை ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பெசன்ட் லாட்ஜ் தான் எனக்கு 1 இயர் கேப் வந்துச்சு எங்கள். ஆனால் எனக்கு எல்லாமே நான் படித்ததுலேருந்து பிஎட் படித்ததுலேருந்து எல்லாமே நான் தஞ்சாவூர் தான். என்னோடய நேட்டிவ் திருச்சியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் தஞ்சாவூர் தான். இதை பெருமைக்கு சொல்ல. ஏன்னா சார் சொல்கிற மாதிரி நானும் ஒரு தமிழ் துறை தான்.
பிஹெச்டி பண்ணும்போது கிறிஸ் தயாளம்னு சொல்லிட்டு ஜான் பால்மருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஆய்வு செஞ்சேன். அதற்கு முன்னாடி எம்ஃபில்ல வந்து பார்த்தீங்கன்னா தொலைந்து போனவர்கள்னு சொல்லிட்டு கந்தசாமின்னு அவருடைய நாவலை வந்து ரிசர்ச் பண்ணேன். அட் ஃபர்ஸ்ட் அவர் இன்னும் சென்னையில் உயிரோடு இருக்காரு. மோரோவர் அவருக்கு ஒரு 82 ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ எதுக்காக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2023 அந்த 24 தஞ்சாவூர் அந்த ஒருத்த நாடெல்லாம் படித்து முடிச்சுட்டு 25 வந்து பார்த்தீங்கன்னா பிஷப்பர் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண 1 இயர். அதுக்கப்புறம் 2026 புத்தூர் பிஷப்பில் டீச்சராக ஒரு 1 இயர் ஒர்க். 1 இயரில் புத்தூர் பிஷப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் பிஜிஎஸ்டில் டீச்சராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் பிரின்ஸ்பாலாக வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு 2 இயர்ஸ் 10-11 வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது கூட எனக்கு அந்த ப்ரைவேட் டீச்சர்ஸுடைய கஷ்டம் என்னன்னு தெரியல. ஏன்னா புத்தூர் பிஷப்பில் ஒர்க் பண்ணும்போது எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டேன். அப்புறம் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது கூட எனக்கு அந்த ஒரு டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணும்போது பெருசாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பாலாக ரேடியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இங்கே எப்படி தஞ்சாவூரில் இருக்குதோ அதே மாதிரி திருச்சியில் ரேடியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஓலையூர் அந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஓலையூரில் இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த ரெண்டு வருஷம் பிரின்ஸ்பாலாக இருக்கும்போது தான் ப்ரைவேட் டீச்சர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதே எனக்கு வந்து 2015 and 16 தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ எல்லாருமே எல்லாருமே ஈக்குவல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸ் டெட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. மோரோவர் எவ்வளோ பேர் நீங்கள் எழுதிருக்கீங்க, நீங்கள் யாராவது எழுதிட்டு வந்தீங்களா எக்ஸாம் டெட் எக்ஸாம் எழுது கிளாப் பண்ணுங்களேன் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். ஏன் நாங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துருக்காங்க சார் ஜென்ஸாக கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்கன்னா கொஞ்சம் சைடில் கூட கொஞ்சம் இடத்துக்கு வந்து உட்காந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க இல்லையா, இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ மெட்ரிக் ஸ்கூலில் இருக்கிறவங்க டெட் எழுதணுமா அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பெஷல் டெட் எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை. நல்லா கேட்டுங்க. இப்போ நேற்று இன்னைக்கு நடந்த தாள் 1 தாள் 2 எழுதுறவங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh டீச்சர்ஸ் 2010 23/8/2010 ஒரு ஜியோ வந்துச்சு. கம்பல்சரி தமிழ்நாட்டில் வந்து டெட் எழுதுனா மட்டும்தான் அப்பாயின்மெண்ட்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 23/8/2010 வந்து ஜியோ அந்த நேரத்தில் திமுக ஆட்சி இருந்ததுனால கலைஞருடைய ஆட்சியில் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாரும் பிஎட் படிச்சுட்டு எல்லாரும் நல்ல வெல் குவாலிஃபைட் பர்சன்ஸ். ஸோ அதனால இந்த டெட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சைன் பண்ணாமல் விட்டுட்டார். ஆனால் 2011 எலெக்ஷன் வந்தது. 11 எலெக்ஷனில் அதிமுக ஆட்சி முடியும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மாப்பா சுப்பிரமணியம் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா டெட்டு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் வந்து அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் வந்து அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் டெட்டுடைய பிரச்சனை என்னங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி விட்டதுனால அதனுடைய ஃபீட்பேக் நான் சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. அந்த காலகட்டத்தில் 2012-13 அந்த டைமில் வரும்பொழுது 40 ஏஜ் 40 வயசுக்கு மேலே இருந்த கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் டீச்சர்ஸு வேலைக்கு உள்ள நுழைய முடியாமல் போயிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் பூரா என்ன பண்ணாங்கன்னா 2012 அந்த 13 இந்த 90 மார்க்ஸ் எடுத்தவங்கெல்லாம் உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது என்ன ஆயிட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து அதில் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ எபோவ் ஒரு 55 ஏஜ் அந்த ஸ்டேஜில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏன் இந்த இடத்துல இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா டெட் இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ் தான். ஆனால் அதை பேஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்லலாம் இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, டெட் எக்ஸாம் எழுதுனால இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தகுதி தேர்வுக்கு அப்புறம் இன்னொரு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் எவ்வளோ பேர் டெட்டில் பாஸ் பண்ணியிருப்பீங்க? சூப்பர். ஸோ லாஸ்ட் எக்ஸாமில் எழுதும்போது நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்த மார்க்ஸை குறைச்சதுனால 75 and 68 அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஸோ எல்லாரும் பாஸ் பண்ணவங்க சரி பாஸ் பண்ணாதவங்க சரி நல்ல ஒரு கிளாப் பண்ணிவிடுங்க. டெட் எக்ஸாம் அது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுவே முக்கியம்னு சொல்கிறத தாண்டி என்னென்னா தகுதி தேர்வு அப்படிங்கிறது தகுதிங்கிறதே நம்ம ஆல்ரெடி பிஎட் படிச்சுட்டு தான் வரோம். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி. இப்போ மேடம் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸை விட நம்மகிட்ட தான் அதிகமாக
அதிகமாக இருக்கிறோம். நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லிட்டு சீக்கிரமாக முடிச்சிடுறேன் என்னோட ஸ்பீச்சை. அதுக்கு முன்னாடி 4 பேர் நான் வெல்கம் பண்ணிட்டேன். ஒரே ஒரு மேடம் மட்டும் மறந்துட்டேன். ஸோ மானசா மேடம் வந்து ப்ளீஸ் ஸ்டாண்டப் மேடம். அவங்க மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு தமிழ் துறைக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. ஆனால் ஒரு குரல் நல்ல கவனிங்க, ஒரு குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் மேடம் இந்த மந்த் வந்து திருச்சியில் வந்து எங்களுடைய கலைஞர் அறிவாலயத்தில் வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு குரலில் என்ன குரலை அவங்க அந்த குரலுடைய வல்லமையை கண்டுபிடிக்க போகிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை சேலஞ்சான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1330 குரல்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோரோவர் அவங்களுக்கு ஒரு 40 and 50 மெம்பர்ஸ் மட்டும்தான் தேவைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையுமே அவங்க கேதர் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, தமிழை வளர்க்கும் வாயால் பேசுகிறத விட தமிழுக்கு சம்மந்தமில்லாத தாண்டுகள் போக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து தமிழில் வந்து வளர்த்துருக்குறாங்க. அது மாதிரி இவங்களும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உண்மையிலே சந்தோஷம். வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு நிகழ்ச்சி வந்து வெற்றி பெறல அது செகண்ட். ஆனால் அந்த முயற்சிங்கிறது வந்து யார் எடுக்கிறாங்கிறதுல தானே முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்துல பெரிய ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க. நான் அவங்க நிறைய டைம் அப்ரிசியேட் பண்ணேன். நல்ல விஷயம் மேடம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கான அந்த தமிழ் துறை வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கான பாதைகளில் நான் நுழையினாலும் மற்றவங்க சார் மாதிரி இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களெல்லாம் நான் சிறப்பு இருந்ததுனால அதுக்காக தான் வர சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்சோ தேங்க்யூ மேடம். ஸோ எல்லாருமே ஜாமான்ஸ் தான் அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ அந்த ஜியோ வந்து வந்தது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று எக்ஸாம் எழுதுனதில் ரொம்ப ஃபஸ்ட் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்துருக்குது. அதுக்கான எல்லாருமே தாள் 1க்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, தாள் 1 இருக்கட்டும், தாள் 2 இருக்கட்டும். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த ஸ்பெஷல் டெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வரப்போகுது. ஸோ அந்த டிசம்பரில் வரக்கூடியது 1 to 5th ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த சிலபஸ்க்கு மட்டும் எடுங்க, 6th to 10th வரைக்கும் எடுக்கிறவங்களுக்கு அந்த சிலபஸில் எடுங்கன்னு சொல்லி இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ புது கவர்மெண்ட் வந்து மாறி வந்திருக்கு. நிறைய இப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கான எந்த சந்தேகமாக இருந்தாலும் இப்போ எங்கள் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா சாரதா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வாட்ஸ்அப் சேனல் இல்லைங்களா, அவங்க அந்த கியூஆர் கோடை காமிச்சிருப்பாங்க. எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒரு வீடியோ கிளிப்பாகவும் நாங்கள் அதில் போட்டுறோம். நீங்கள் சேனல்லேருந்து எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஏன் வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோரம் பற்றி பேசிட்டாங்க. நான் என் ஃபோரம் பற்றி